தமிழரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்களுக்கு ஏற்பட்ட பேரிடி, மில்லியன் கணக்கில் இழப்பீடு கோரும் வர்த்தகர். வெளிநாடு செல்லவுள்ள இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள பாரிய எச்சரிக்கை. அரசு ஊழியர்கள் குறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள புதிய தீர்மானம். இ-விசா பெற்றுக்கொள்ளும் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மைத்திரியை கைது செய்ய கோரும் எம்பி. கனடாவில் $1 மில்லியன் பரிசு வென்ற அதிர்ஷ்டசாலி தம்பதியினர். நாட்டின் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பிரபல வர்த்தகர் ஒருவர் ராஜபக்ஷ குடும்பத்தினரிடம் மில்லியன் கணக்கில் நஷ்ட ஈடு கோரி கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடியால் மோசமாக பாதிக்கப்பட்ட வர்த்தகர் ஒருவர் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ஷ, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை தவறாக கையாண்டதற்காக நாணய சபை ஆகியோரிடமிருந்து $50 மில்லியன் நஷ்ட ஈடாக கோரி கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். வட்டியுடன் கூடிய பணத்தை 2 வாரங்களுக்குள் செலுத்தாவிட்டால் மேற்கண்ட நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். சத்திர சிகிச்சை பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலதிபர் ஹலிங்க சில்வா சட்டத்தரணி பிரேமோத் பொல்பெட்டிய ஊடாக இந்த கோரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளார். 2019 மற்றும் 2022 இடையில் பொருளாதாரம் தவறாக கையாளப்பட்டதன் காரணமாக தனது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் போனதாகவும் இதன் விளைவாக $50 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி, இறக்குமதி பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள், தினசரி மின்வெட்டு என்பன வர்த்தக நடவடிக்கைகளில் நட்டம் ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களாகும் எனவும் இதற்கு மேற்கூறிய நபர்களே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் அதிபர் கோட்டபாய ராஜபக்ஷ, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ, முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் மற்றும் நாணய சபை உள்ளிட்ட பிரதிவாதிகள் உட்பட பலர் SCFR 195 அல்லது 2022 உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நாட்டில் நிலவும் பொருளாதார நடவடிக்கையை தவறாக கையாண்டதுடன் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருந்த பொது நம்பிக்கையை மீறியுள்ளனர் என வர்த்தகர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாடு செல்லவுள்ளோர் உரிமம் பெற்ற நிறுவனங்களூடாக பணம் செலுத்தி வெளிநாடு செல்லலாமே தவிர உரிமம் பெறாத மோசடியாளர்களிடம் பணம் செலுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு செல்வதற்கு பணம் பெறும் அதிகாரம் அவர்களுக்கு இல்லை என அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கான பணத்தை பெறும் அதிகாரம் இல்லை என அமைச்சர் மனுச நாணயக்கார அறிவித்துள்ளார். வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு இது தொடர்பில் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனுராதபுரத்தை அண்மித்த விகாரையின் விகாராதிபதி தலைமையில் போலீஸ் சார்ஜன்ட் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை வழங்குவதாக பணம் வசூலித்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. முறைப்பாட்டுடன் தொடர்புடைய தரப்பினரை கைது செய்யுமாறு புலனாய்வு குழுக்களுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை தவிர வேறு எந்த தரப்பினருக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான பணத்தை பெறும் அதிகாரம் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது தொடர்பில் அரசாங்கத்தால் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஜனக பக்கும்பிர இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களில் உள்ள 8400 ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இ-விசா பெற்றுக்கொள்வோருக்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றினை விடுத்துள்ளது. இணையவழியில் இ-விசா பெற்றுக்கொள்வோர் www.immigration.gov.lk என்ற முகவரியை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
கடந்த 17ஆம் திகதி முதல் புதிய விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டது. போலி இணையதளங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இ-விசா பெற்றுக்கொள்வோர் குடிவரவு குடியகல்வு திணைக்கள இணையதளத்தினூடாக மட்டும் பிரவேசித்து விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு குடியகல்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறிய கருத்து பொய்யாக உள்ளது என நிரூபணமாகியுள்ளதால் அவரை கைது செய்ய வேண்டும் என அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இவ்வாறான பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிட்டு நாட்டில் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் நபர்களை கைது செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில கருத்து தெரிவிக்கையில், இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து தமக்கு தெரியும் என முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். அவர் தான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து தமக்கு தெரியும் என முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். அவர் தான் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வாக்குமூலமும் அளித்துள்ளார். எமக்கு கிடைத்த உத்தியோகபூர்வ தகவலின்படி மைத்ரி தெரிவித்த தகவல் பொய்யானது. இந்த முன்னாள் அதிபர் தேசிய பாதுகாப்பை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டுள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சரியான நேரத்தில் மஜிஸ்ட்ரேட் இதை பற்றி யோசித்து இது தேசிய பாதுகாப்பை பாதிக்கும் விஷயம் என்பதால் கோப்பை பாதுகாப்பாக வைத்துவிட்டு சாவையை விட்டுவிட முடிவு செய்தார். இல்லாவிட்டால் இந்த நாடு தீப்பற்றி எரிந்திருக்கும். இதுபோன்ற பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கும் நபர்களை கைது செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கனடாவில் அண்மையில் நடைபெற்ற லொத்தர் சீட்டெழுப்பில் 70 மில்லியன் பணப்பரிசில் வென்றெடுக்கப்பட்டுள்ளது. இந்த லொத்தர் சீட்டினை ஒன்ராரியோவின் லேக்ஃபீல்டை சேர்ந்த தம்பதியினர் வென்றெடுத்துள்ளனர். லொட்டோ மெக்கஸ் ஜாக்பாட் சீட்டெழுப்பில் இவ்வாறு பரிசு வென்றெடுக்கப்பட்டுள்ளது. தாங்கள் வாழ்ந்து வந்த அதே கிராமத்தில் வாழ்வதற்கு உத்தேசித்துள்ளதாக டக் மற்றும் எடின் ஹானேன் தம்பதியினர் தெரிவித்துள்ளனர். வீட்டை புனரமைத்து அதே வீட்டில் வசிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அயலவர்கள் மிகவும் நல்லவர்கள் எனவும் இந்த கிராமிய வீட்டை விட்டு செல்லும் எண்ணமில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். $70,000 வென்றெடுக்கப்பட்டதாகவே ஆரம்பத்தில் இந்த தம்பதியினர் கருதியுள்ளனர். இவ்வளவு பாரிய தொகை பணப்பரிசு வென்றெடுக்கப்பட்டதனை தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.